வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை சேனல். என் உலகம் வித் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேரும் காஃபிக்காக நாங்க பால் காய வச்சிருக்கேன். இன்னொரு அடுப்புல பார்த்தீங்கன்னா, பூரி மசாலாக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். 2 பேருக்கும் காஃபி போட்டாச்சு இப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூரிக்கு மாவு பிசைய போறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் மாவுல. அதுக்கு தேவையான அளவு நிறைய தண்ணி விட்டு பிசையாதீங்க. எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டா பிசைஞ்சிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு தண்ணி விடுவீங்க. ஸ்டார்டிங்ல நீங்க பிகினர்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிங்க. இப்போ பூரி மாவு நான் பிசைஞ்சிட்டேன். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபிங்கரால ஒரு குழி விட்டு அதுல நெய்யோ இல்ல எண்ணெயோ சேர்த்தோம்னா வந்து நமக்கு பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். சப்பாத்தி போடும்போது நீங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டா வரும். நான் எப்பவும் எண்ணெய் சேர்க்காம நெய் சேர்த்துப்பேன். நீங்க எண்ணெய் இல்ல நெய் எது வேணா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு மாவை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வைக்க போறேன். அந்த டைம்ல அந்த 1/2 அன் ஹவர் கேப்ல பார்த்தீங்கன்னா நான் பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். கேரட் அல்வா செய்ய போறேன். நீங்க யோசிக்கலாம், என்னடா மார்னிங் காலையிலே வந்து சத்யா ஸ்வீட் செய்யறாங்கன்னு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வர்றதா இருக்காங்க. காசிமன்னா நான் அவங்க ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க வர்றதா இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் காலையிலவே ஒரு ஸ்வீட்டும் ரெடி பண்றேன். இப்போ வாங்க அடுத்தது என்னென்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:15 ஆச்சு. ஆனந்த் வந்து கேரட் அல்வாக்காக கேரட் துருவ போறாங்க. கேரட்டோட ஃப்ரண்ட் பேக் எல்லாம் கட் பண்ணிட்டு கேரட் துருவிட்டு இருக்காங்க. நிறைய வேலை இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடியும். ஹஸ்பண்டோ இல்லை ஃப்ரெண்டோ சிஸ்டரோ யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி 3 to 4 டிஷ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா பூரி மசாலாக்காக வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாலாம் சாப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வினோத் குக்வேர் செட் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து எடுத்த வீடியோ இது. நான் 2மே யூஸ் பண்ணுறேன். பெரிய கேசரோல் அண்ட் மீடியம் கேசரோல் 2மே யூஸ் பண்ணுறேன். பெருசு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா நான் பூரி மசாலா செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 மந்த் மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரமாக நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ போடுறேன். நிறைய சின்ன சின்ன ரெசிபிஸ் செஞ்சது, எல்லா விதமான ரெசிபிஸும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வினோத் குக்வேர் செட்டில் உங்கள் எல்லாருக்காக. அதோட ரிவ்யூ வீடியோ நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் அல்வாக்காக நெய் விட்டு கேரட் வந்து வதக்கிட்டு இருக்கேன். கேரட் அல்வாவோட ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட் அல்வா ரெசிபி வேணும்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேரட் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் பூரி மசாலாவுக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கி வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ கேரட் அல்வா வந்து கம்ப்ளீட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இது கொஞ்சம் நம்ம திக்காக வரும்போது இதை நம்ம இறக்கிக்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கலாம் இல்லை. கட்டியாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இந்த கேசரோல் அடிப்பிடிக்கலாம் இல்லை. ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கும் போது எண்ணெய் விடும்போதே டக்குன்னு அடிப்பிடிச்சு கீழே கருப்பாயிடும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பூரி மசாலா ரெடியானதுனால அதை எடுத்து நான் வச்சுட்டு பூரி போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா கலர் மாறினதுனால தேவையான பால் சேர்த்துக்கிட்டேன். ஆனந்தா வந்து பூரிக்கும் மாவு திரட்டி கொடுத்தாங்க. திரட்டின பூரியெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்து பாலெல்லாம் சுண்டி வந்து நல்லா கட்டியாயிடுச்சுன்னா அப்போ நம்ம இறக்கிக்கலாம். நீங்கள் கேரட் அல்வாவோ இல்லை பீட்ரூட் அல்வா எந்த நீங்கள் ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் நடுவில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி செக் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா டக்குன்னு நமக்கு கீழே அடி பிடிச்சிரும்.
இப்போ பாருங்க ஒரு 80% ஆஃப் அல்வா வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காயி தண்ணி, அதாவது பால் சுத்தமாக வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திராட்சையும் முந்திரியும் தாளிச்சு இதில் சேர்த்துக்கலாம், நெய்யில் விட்டு தாளிச்சு. பூரி பாருங்க எவ்வளோ புஃப்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பரோட லாஸ்ட் வீக்கெண்டில் எடுத்தது, நியூ இயர்க்கு முன்னாடி இந்த வீடியோ. எனக்கு உடம்பு சரியாமல் போனதுனால சாரி, ரொம்ப லேட்டாக இப்போ போஸ்ட் பண்ணுறேன். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்க போய் ஷாப் ஓப்பன் பண்ணணும், நாசா போய் ஓப்பன் பண்ணணுன்றதுனால அன்றைக்கி கடன்னு எல்லாம் செஞ்சு ஒரு 9:30 போலவே முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த், அதுக்கப்புறம் காசிம் அண்ணா, அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷாப்பில் வந்து அவங்களோட ஒய்ஃப் கத்தீஜா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அவங்க கூடவே நாங்களும் நம்ம கடைக்கு வந்தாச்சு. நம்ம கடையை திறந்துட்டு அவங்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்போட கிளீனிங் ஒர்க், நியூ இயர் கிளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான், ஆனந்த், அதுக்கப்புறம் இது வித்யா, ஆனந்த் ஃப்ரெண்டோட ஒய்ஃப், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து ஷாப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷாப் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ளவே, நம்ம கடை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளே இருக்கிறதுனால பஸ் ஒவ்வொரு டைம் டேர்ன் ஆகும்போதும் நல்ல தூசி ஆகிடும். நான் ஏற்கனவே இது நிறையா விளாக்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து நாங்கள் தனித்தனியாக எடுத்து உள்ள டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 11 போல் ஆரம்பித்தோம். 11லேருந்து 11:30 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 or 2 hour முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் முடிக்கிறதுக்கே வந்து நைட் 8:30 ஆகிடுச்சு. முடிச்சுட்டு லஞ்ச் செஞ்சு வீட்டில் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் க்ளீனிங் வந்து பாதியிலே விட முடியாததுனால வெளியில் மீல்ஸ் வாங்கி தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி மதியம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நைட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்காக எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் இதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சூழலில் இருக்க ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேக்காக காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, உங்கள் எல்லாருக்காகவும் வந்து இந்த விளாகில் இதை இன்க்ளூட் பண்ணலான்றதுக்காக ஒவ்வொரு ரேக்கையும் நம்ம கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் தெளிவாக எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ அது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்ச் பண்ணி நம்ம கடையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மண்ணில் செஞ்ச எல்லா பாத்திரங்களும் இருக்குது. தயிர் பானை, தண்ணி ஜக், அதுக்கப்புறம் காஃபி கப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற பாத்திரம் எல்லாமே இருக்குது. மண்ணில் செஞ்ச பொம்மைங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ரேக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேஸ்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன பேஸ்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா கேன் பேஸ்கெட் இருக்குது, பேம்பூ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம் பேஸ்கெட் இருக்குது, பனை ஓலையில் செஞ்ச பேஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் கேன் பேஸ்கெட்ஸ், அதாவது காஷ்மீரில் இருக்க பெரம்பில் செஞ்ச பேஸ்கெட்ஸ். இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ பழம் காய்கறிகள் வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயதார்த்தம், கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வருஷத்தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் செஞ்ச பேஸ்கெட்ஸ். இது மேலே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பெரம்பு பேஸ்கெட்ஸ் தான். அடுத்தது இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டின் பாக்ஸ் கண்டெய்னர்ஸ். நீங்கள் இது உங்களோட ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா உங்களோட ஆர்கனைசேஷனில் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தரையில் இருக்க கீழே ரேக் இல்லாமல் அது கீழே இருக்கிறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்ச பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கோம். மண்ணில் செஞ்ச கடாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மி, இஞ்சி இடிக்கிற உரல், ஆட்டு உரல், இது எல்லாமே வச்சுருக்கோம். பீங்கானில் செஞ்ச வின்சிம்ஸ் தான் இதெல்லாம். இந்த மணியாக இருக்கிறது எல்லாமே வந்து வின்சிம்ஸ், மண்ணில் செஞ்சது. பீங்கானில் செஞ்சதும் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பீங்கானில் செஞ்ச மண் பொம்மைங்க. மண், பீங்கான் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறவங்க கிட்ட மேனுஃபேக்சர்ட் இருந்து தான் வாங்குகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகழகான பீங்கானில் செஞ்ச பொம்மைங்க. கடவுளோட சிலைகள், அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ், அதாவது மீன், வாத்து, சிங்கம் அந்த மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீங்கான்லான ஜாடிங்க. சின்ன ஜாடியிலேருந்து பெரிய ஜாடி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. உப்பு வைக்கிறதுக்கு, காஞ்ச மிளகா வைக்கிறதுக்கு, புளி வைக்கிறதுக்கு. இது நடுவில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது பேர் பட்டர் பாட். அதில் நீங்கள் பட்டர், நெய், அந்த ஜாம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து சூழலோட விளாக் ஏற்கனவே 2 போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கிடைக்குதுன்றது போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் விளாக் 2ல் பார்த்தீங்கன்னா
நம்மக்கிட்ட இருக்க பீங்கான் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ஆன்லைன் சேல் உண்டான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா ஆன்லைனில் கண்டிப்பாக சேல் உண்டு. வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாக இது வரைக்கும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அதோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் வித்யா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சீக்கிரம் வீடியோ போடுங்கக்கா, மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம். உங்களோட லவ் அண்ட் கேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக vlogs அண்ட் வீடியோஸ் போடுவேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் பத்திரமா இருங்க. பாய்.